எங்களுடைய தலைவர் அவர்கள் அந்த செய்தியாளர் சந்திப்பில் இந்த மாநாடு குறித்து கேட்டபோது அது ஒரு வெற்றி கூச்சலாக தான் இருந்தது அப்படிங்கிறத விஜயை விமர்சிக்கணுங்கிற அடிப்படையில் சொல்லலை. விஜய் நடந்து வரும்போது ஒரு தம்பி அந்த அவர் மேல இருக்கிற அன்புல ஆவேசத்தில் அந்த இதை தாண்டாரு. அப்போ அந்த பையனை தூக்கி போட்டாங்க பார்த்தீங்களா. விஜய் அந்த மேடையில் பேசினது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை குறிப்பாக ஒருமையில் தான் அவர் பேசுறாரு. அங்கிள்ங்கிறது டீசென்ட் வார்த்தை இல்லைங்கிறீங்க. இப்போ இவர் ஒரு தலைவருக்கான பக்குவமா அவர் பேசல, வெளிப்படுத்தல என்ற விஷயம் அவர் இன்னும் மெச்சூர்டாவலன்னு கூட சொல்லலாம். இவரோட வாக்கு வங்கி எல்லாம் பாதிக்கப்படுது, அதனால அவங்க பேசுறாங்க. விடுதலை சிறுத்தைகளுடைய வாக்கு ஒருபோதும் யாருக்கும் போகாதுன்றதுல நாங்க உறுதியா இருக்கிறோம், நம்பிக்கையா இருக்கிறோம். ஏன்னா நாங்க கொள்கை வழியில் கருத்தியல் அடிப்படையில் தலைவர் எழுச்சி தமிழர் டாக்டர் தொல் திருமாவளவனுடைய அரசியல் உள்வாங்கி செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். திமுக சம்பாதிக்கிற கெட்ட பெயர் எல்லாமே கூட்டணி கட்சியில இருக்க திருமாவளவன் அவர்கள் தான் சேருது, அவர் தலையில தான் விடியுது. இது பதில் என்ன? அது என்ன, திமுக கூட்டணியில விடுதலை சிறுத்தை தவிர எந்த கட்சியுமே இல்லையா? தலைவர் ஆட்சியாளர்களா நடக்கக்கூடிய அந்த தவறுகளை சுட்டி காட்டிக்கிட்டு தானே இருக்கணும். நாங்க கடந்த காலத்துல பார்த்திருப்போம், எதிர்த்தீங்க. ஒரு சில விஷயங்கள்லாம் கூட்டணியில இருந்தாலும் தன்னிச்சையில திருமாவளவன் அவர்கள் பேசினாங்க. சரி, இப்ப தேர்தல் கிட்ட நெருங்கினால இந்த தூய்மை பணியாளர் விஷயத்துல விடுதலை சிறுத்தைகள் என்ன செய்யல சொல்லுங்க, என்ன செய்யல சொல்லுங்க. இரட்டை மாறுபாடா பேசுறாங்க. தூய்மை பணியாளர் பிரச்சனையில அண்ணன் நயினார் நாகேந்திரோட கருத்து என்ன? மற்ற பிஜேபி சார்ந்தவங்க அதிமுக என்ன நிலைப்பாடு எடுத்திருக்காங்க நீ சொல்லுங்க. விஜய் அவர்கள் மாநாட்டில் பேசின பேச்சு தான், அதாவது திமுக பாஜகவோட ஒரு கள்ள கூட்டணியில இருக்குது அப்படின்னு சொல்லி விமர்சிக்கிறாரா? ஏன்னா நீங்க இப்ப திமுக அலைன்ஸ்ல இருக்கிறீங்க. பிஜேபி எதிர்ப்புன்றாரு, திமுக எதிர்ப்புன்றாரு. பிஜேபி கூட திமுக கள்ள உறவு வச்சிருக்குன்னு சொல்றாரு. எந்த அடிப்படையில் கள்ள உறவு வச்சிருக்குன்னு அவர் சொல்லட்டும். அவருக்கும் பிஜேபிக்கும் என்ன நல்ல உறவுன்றது அதையும் சொல்லட்டும். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது விடுதலை சிறுத்தைகளின் மண்டல செயலாளர் மன்னை ரமணி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், தமிழக வெற்றி கழகத்துடைய மாநாடு குறித்து பல்வேறு கட்சிகள் விமர்சிக்க தொடங்கியிருக்காங்க. இந்த சூழல்ல வெற்றி கழகத்தோட தலைவர் திரு விஜய் அவர்கள் கூட பெருசா விசிகாவையோ இல்லை தலைவர் திருமாவளவன் அவர்களே தாக்கி பேசலை, இப்போ வரைக்கும் தெரியும். ஆனால் அதே நேரத்தில் 2 ஓப்பன் ஸ்பேஸ் தமிழக வெற்றி கழகம் தான் வச்சிருக்கு. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு நாங்கள் தயார். அதை தாண்டி ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்த ஒரு தலைவருக்கு துணை முதல்வர வேற கொடுக்க நாங்கள் தயார்னு சொல்லி இப்போ வரைக்கும் அவங்க இதில் பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழல்ல திமுக விமர்சிச்சிருக்கிறாரு திரு விஜய் அவர்கள். ஆனால் திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, கொள்கை வேற போய் இதுக்கு விமர்சனம் பண்ணக்கான தேவை என்ன வந்துச்சு, அதை கடந்து கூட போயிருக்கலாம். ஏன்னா அவங்க பெருசா உங்களை அட்டாக் பண்ணலை. இது திமுகவுடைய ஒரு தூண்டுதலா பாக்குறாங்க, இவரை வச்சு இவங்க பேச வைக்கிறாங்க அப்படின்லாம் ஒரு பரவலாக ஒரு பேச்சு அடிப்படுது. எப்படி பாக்குறீங்க? முதல்ல இல்லை, சகோதரர் விஜய் அவர்களுடைய மாநாடு என்பது இந்த தமிழக அரசியலில் விஜய் என்ன பேச போகிறார், அவருடைய தொண்டர்களுக்கு என்ன வழிகாட்ட போகிறார், இந்த மாநாட்டில் என்னென்ன தீர்மானங்களை நிறைவேற்ற போகிறார், இந்த மாநாடு எதை சுட்டிக்காட்டப் போகிறது அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு இருந்தாங்க. அப்போது அந்த எதிர்பார்ப்பு ஒரு மிகப்பெரிய, அதாவது எப்படி சொல்றதுன்னா புஷ்னான மாதிரி ஆயிப்போச்சு. இல்ல, மாநாடுகள் பார்த்திருப்போம், திமுக அதிமுக போன்ற கட்சிகள் மாநாடு நம்ம பார்த்திருப்போம். இப்படிதான் செய்யணும்னு ரூல்ஸா இல்ல அவங்க விருப்பத்துக்கு பண்ணிக்கலாம்? அதுதான் நான் சொல்ல வரேன். அதாவது தமிழக வெற்றி கழகம் விஜய் இது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளா இப்போ மாநாட்டுக்கு முன்னாடி இருந்தது. ஏன்னா விஜய் கட்சி தொடங்கி 2வது மாநில மாநாடு நடத்துறாரு. அப்போ அந்த கட்சி 2 வயதிலிருந்து 3வது வயதை அடியெடுத்து வைக்குது. அப்போ முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் நடத்தும் போது அவர் முதல் அந்த மாநாடுன்றதுனால அதுல ஒன்றும் பெரிய எதிர்பார்ப்பெல்லாம் இல்லை. இப்போ அடுத்த கட்டம் ஓராண்டுகள் நிறைவு பெற்று அடுத்த மாநாடு நடத்துகிற போது இந்த தமிழ் மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் அவர் என்ன சொல்ல போகிறார், அவரை நம்பி வந்திருக்கிற தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் அவர் என்ன அரசியலை, என்ன அணுகுமுறையை, என்ன எதிர்பார்ப்பை அவர் கொடுக்க போகிறார் என்கிற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. எங்களுடைய தலைவர் அவர்கள் அந்த செய்தியாளர் சந்திப்பில் இந்த மாநாடு குறித்து கேட்டபோது அது ஒரு வெற்றி கூச்சலாக தான் இருந்தது அப்படிங்கிறத விஜயை விமர்சிக்கணுங்கிற அடிப்படையில் சொல்லலை. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும்.
ஆனால் அதே நேரத்தில் அந்த மாநாட்டில் என்ன தீர்மானங்களை நிறைவேற்றினார் என்பதை நாம் பார்க்கணும். ஒன்று, அண்மையில் மிகப்பெரிய ஒரு கொடூரம் நடந்தது. அந்த கொடூரத்தை கண்டித்து ஒரு மாநாடு, அந்த மாநாட்டில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றியிருப்பார். ஆணவ படுகொலைக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருப்பார் என்பது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு எங்களுக்கு பேசல. அந்த மாநாட்டில் அதுதான் அது எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருந்தது. அதை கண்டித்தும் அவர் பேசவில்லை. அதே நேரத்தில் அந்த மாநாட்டில் நடந்த அந்த நிகழ்வுகளை நீங்க பார்த்தீர்கள் என்றால் தெரியும். அந்த விஜய் இறங்கி வராரு. இறங்கி வருகிற போது ஒரு கட்சி தலைவர் அந்த அந்த மாநாட்டு மேடைக்கு எப்படி வர வேண்டும், எப்படி ஒரு ஆர்ப்பரிப்போடு இருக்க வேண்டும் என்பதை தாண்டி அவர்கள் செய்த ஆர்ப்பரிப்பு என்னவாக இருந்தது என்றால் ஒரு ரசிகத்தன்மையோடு இருந்ததுன்றது நான் சுட்டி காட்டுறேன். தலைவரா பார்க்காம ஒரு சினிமா முகத்தோட பார்த்தாங்க அப்படின்றத பார்த்தாங்க. அதற்கு ஒரு சான்று அந்த பவுன்சர்ஸ் வராங்க. விஜய் நடந்து வராரு. விஜய் நடந்து வரும்போது ஒரு தம்பி வந்து அந்த அவர் மேல இருக்கிற அன்புல ஆவேசத்துல அந்த இதை தாண்டுறாரு. அப்போ அந்த அந்த பையனை தூக்கி போட்டாங்க பார்த்தீங்களா? அப்போ அந்த பவுன்சர்ஸ் அந்த பையனை தூக்கி போடும்போது விஜய் வரும்போது அப்படி பண்ணக்கூடாதுன்னு கூட சொல்லியிருக்கலாம். அதை இல்லை அவர் சொன்னதாகவும் இருக்கலாம். ஆனா அப்போ பவுன்சர்ஸ் தூக்கி தள்ளலாம், அதை விஜய்க்கு கிட்ட போகாம தடுக்கலாம், நிறுத்திருக்கலாம். அந்த தூக்கி போடுறாங்கல்ல, அது அது எப்படிப்பட்ட அணுகுமுறை? அது இல்ல இதெல்லாம் போய் விஜய் அவங்க சொல்ல முடியுமா? விஜயை நான் சொல்லலைங்க. அந்த பவுன்சர்ஸ்கள் அதை பண்ணினது அது அது எப்படி நீங்க பாக்குறீங்க? இல்ல மக்கள் எப்படி பார்ப்பாங்க? இல்ல பிற கட்சிகள் எப்படி பார்க்கும்? இது ஒரு கேள்வி. அடுத்தபடியாக விஜய் வந்து அந்த மேடையில் பேசினது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை குறிப்பாக ஒருமையில் தான் அவர் பேசுறாரு. அங்கிள்ங்கிறது டீசென்ட் வார்த்தை இல்லைங்கிறீங்க. அது அங்கிள்ங்கிறது டீசென்ட் வார்த்தை தாங்க. அவர் ஒரு தமிழ்நாட்டினுடைய முதல்வருங்க. அவரு அதாவது தம் முதல்வருக்கு வாக்கு அளிக்காதவர்களுக்கும் அவர் தான் முதல்வர், அவர் வாக்களித்தவர்களுக்கும் அவர் தான் முதல்வர். அதாவது முதல்வரை வந்து நாம் எப்படி ஒரு மரியாதையோட ஒரு பக்குவத்தோட ஒரு அரசியல் கட்சி தலைவர் எப்படி பேசணும்னு ஒன்று இருக்கு. அது அப்படித்தான் பேசணும். இப்போ உதயநிதி ஸ்டாலின் வந்து துணை முதல்வராக இருக்கிறார். ஆனால் ஸ்டாலினோட பையன்தான் உதயநிதி. ஆனால் அதே நேரத்தில் மேடையில் பேசும்போது அப்பான்னு பேச முடியுமா? தலைவரன் தான் பேசணும், மாண்புமிகு முதல்வரன் தான் பேசணும். இப்போ இவர் வந்து ஒரு தலைவருக்கான பக்குவமாக அவர் பேசலை, வெளிப்படுத்தலை என்ற விஷயம் அவர் இன்னும் மெச்சூர்டாகலன்னு கூட சொல்லலாம். ஒரு பக்குவமாக ஒரு அந்த நடிகர் சார்ந்தே இருக்கிறாரு, ஒரு அரசியல் கட்சி தலைவராக வரணுன்றதை நாங்கள் விரும்புகிறோம். அது அப்படி தான் இருக்கணும். ஆனால் வந்து அந்த தன்மையில் அவர் பேசலைன்றதை பார்க்குறோம். ஆனால் இந்த மாநாட்டினுடைய அந்த ஆறாவாரம் என்பது ஒரு மாநாடு நடந்து முடிந்தால் அது தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன சொல்லுவாங்க, இந்த மாநாட்டின் மூலமாக தேர்தலை எப்படி சந்திக்க போகிறாங்க, இந்த தேர்தலை சந்திக்கிறதுக்கான வழிகாட்டுதல் என்ன, அதற்கான கொள்கை அறிக்கைகள் என்ன, அதற்கான முழக்கங்கள் என்ன, இதெல்லாம் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் அதுக்கு சொல்லலை. அது அதனால ஒரு வெறுமனே வந்து ஒரு ஆறாவாரமாக இருந்தது போல தான் இருக்குது. இல்லை எப்பவும் நம்ம வழக்கமாக ஒரு பொதுவாக எல்லாரும் ஒரு குற்றச்சாட்டு என்ன வைக்கிறேன்னா அவருக்கு ஒன்றும் தெரியாது, எல்லாமே வந்து இந்த மாதிரி ஆலோசகர் சொல்லி தான் அவர் செயல்படுறாரு திரு விஜய் அவர்கள் சொல்கிறார். எழுதி கொடுக்கறதுலேருந்து அவர் பேசுகிற ஸ்பீச்சுகளில் இருந்து என்ன தடுமாற்றங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது அப்படி தான் ஒரு பரவலாக அவர் பார்க்கப்படுது. இதே உங்கள் கட்சியில் இருந்த ஆதவ அர்ஜுனா அவர்கள் தான் இப்போ அந்த கட்சியில போய் இருக்கிறார். ஒருவேளை அவருக்கு தெரியலையோ? இது எல்லாமே வந்து ஒரு புரிதல் இல்லாமல் செயல்படுமா? இது நீங்கள் குற்றஞ்சாட்டா நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிற இடத்துல நீங்கள் இல்லை, அது அவங்க கட்சியோட நிலைப்பாடு தான். இந்த போக்கெல்லாமே அதை வச்சு தானே குறிக்குது. ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இப்படி வரணும், இப்படி போகணும், இந்த இதை பேசணும், இதைத்தான். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு இது வச்சுருப்பாங்க. அதனால கேட்குறேன். இல்லை அதாவது விஜய் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு தானே, அதானே பேசப்படுது. ஒரு பிரம்மாண்டம் அப்படிதானே பேசப்படுது. நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ விஜய் வந்து இவ்வளோ பெரிய ரசிகர் பட்டாளத்தை வச்சிருக்கிறவர் இவர்களை அரசியல் மயப்படுத்துவதற்கு என்ன வழிகாட்டுறாரு? தேர்தல் அரசியல் நிற்க போறாருன்னா தேர்தல் அரசியலில் என்ன வியூகங்கள் வகுக்க போறாரு, என்ன அவர் கொள்கை அறிக்கை கொடுக்க போறாரு, என்ன அவர் கொள்கை முழக்கத்தை வச்சிருக்கிறாரு, நான் தேர்தலில் வெற்றி பெற்றா என்ன செய்வேன்னு சொல்லுவாரு, நான் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு என்னென்ன அவர் வந்து தேர்தல் அறிக்கைகள் கொடுக்க போறாரு, அதெல்லாம் இருக்குல்ல உங்களுக்கு. அதுதானே வந்து ஒரு தேர்தல் அரசியலுக்கான வந்து அடிப்படை அம்சம். இதெல்லாம் மாநாட்டில் பேசலங்கிறீங்க. பேசிருக்க தேர்தல் என்ன எவ்வளவு நாள் இருக்கு? 8 மாத காலங்கள். அப்ப சரி, அந்த 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 இளைஞர்களுக்கு, அந்த தொண்டர்களுக்கு, அந்த நிர்வாகிகளுக்கு அவர் என்ன சொல்றாரு, என்ன சொல்ல போறாரு? அதாவது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் தலைவர் ஆகணும்னு அவசியம்லாம் இல்லை. அப்படிலாம் நம்ம விஜயை குறைச்செல்லாம் மதிப்பிட முடியாது. அவர் படத்தில் நடிக்கிறாரு, அவர் நல்ல ரசிகர்கள் அவர்கிட்ட இருக்கிறாங்க, அவர் அரசியல் கண்காணிக்கிறாரு, அரசியல் பேசுறாரு இல்லைன்னு சொல்ல. ஆனால் எந்த இடத்துல என்ன பேசணும் ஒரு தலைவர்னு ஒரு தேவை இருக்குல்ல, ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல, அதை பேசிருக்கணும்ல விஜய்.
யாரு பயப்படுறா? எங்க வாக்குகள் வந்து விஜயால போயிரும்னு சொல்லி விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் மாறி மாறி பேசுறதுக்கான காரணமே இதுதான். எங்க தலைவர் ஒண்ணு மாறி மாறி பேசலையா? இல்ல அவங்க பரவாயில்ல என்ன சொல்றாங்கன்னா இவங்களோட வாக்கு வங்கி எல்லாம் பாதிக்கப்படுது, அதனால அவங்க பேசுறாங்க. அதாவது எங்க தலைவரை சொல்லி பேசி அவங்க வந்து ஒரு விளம்பரம் தேடிக்கிறதுக்கு அப்படி சொல்றாங்க. மற்றவர்கள் நீங்க விடுதலை சிறுத்தைகளுடைய வாக்கு ஒருபோதும் யாருக்கும் போகாதுன்றதுல நாங்க உறுதியா இருக்கிறோம், நம்பிக்கையா இருக்கிறோம். ஏன்னா நாங்க கொள்கை வழியில் கருத்தியல் அடிப்படையில் தலைவர் எழுச்சி தமிழர் டாக்டர் தொல் திருமாவளவனுடைய அரசியல் உள்வாங்கி செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அதனால எங்கள் வாக்கு விஜய்க்கு போயிடும்னு சொல்லி நாங்க பதட்டமோ பதறவோ கிடையாது. அப்படிப்பட்ட நிலையில எங்க கட்சி இல்லை. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து அவர்கள்ட்ட ரசிகர்களா இருந்தவங்க கன்வெர்ட் ஆயிருக்கிறாங்க. அந்த ரசிகர்களை அவர் எப்படி தக்க வைக்க போறாருன்றதுதான் எங்களுடைய கேள்வி. அந்த ரசிகர்களுக்கு நல்ல கேள்வி. இது போன்ற கேள்விகள் ஒரு நியாயமான கேள்வி. ஏன்னா பிற கட்சி தலைவர்கள் மாறி மாறி கேட்டுக்கலாம். ஆனா அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து சொல்லியிருக்கலாம், இவங்ககிட்ட மாநாடுடைய நடத்தின இது முறை சரியில்லை, ஒரு தலைவரா இப்படி பேசியிருக்கலாம், இப்படி இதெல்லாம் வந்து தவிர்த்துட்டாங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். ஆனா முதல்வர் அவர்களை வந்து விமர்சிட்டான்னு சொல்லதை வந்து முதல் ஆளாக பேசுவது என்பது நிறைய பேர் பேசியிருக்காங்க. முதல்வரை வந்து இப்படி பேசியிருக்க கூடாதுன்னு அண்ணாமலையும் பேசியிருக்கிறார். அண்ணாமலை பேசுகிறார் பாத்தீங்கன்னா, கொள்கை அடிப்படையில எனக்கு முதல்வர் ஸ்டாலின் வந்து கருத்தியல் ரீதியா நாங்க முரண்பட்டு இருக்கிறோம், ஆனாலும் தமிழக முதல்வர் அவர்களை விஜய் அப்படி பேசிருக்க கூடாதுன்னு பேசியிருக்கிறார்ல. அது எல்லா தலைவரும் சொல்றாங்க, பேசியிருக்காங்க. இல்ல எல்லா தலைவரும் சொல்றது ஒரு நாகரிகமா கருத்து இதெல்லாம் தவறு அப்படின்ட்டு. அதை தாண்டி இந்த கூட்டங்கள் எல்லாம் வந்து வாக்கா மாறாது. அடுத்தடுத்த வார்த்தைகள்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒண்ணு நான் சொல்றேன். விடுதலை சிறுத்தைகளுடைய அரசியல் 25 ஆண்டுகால தேர்தல் அரசியல்ல பல அனுபவங்கள் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. எங்களுக்கு அரசியலிலே தேர்தல் அரசியலிலே எப்படி பயணிக்கணும்னு எங்களுக்கு வழிகாட்டிருக்கிறார். இது வந்து ஒரு அசைக்க முடியாத ஒரு தூண் எங்கள் கட்சி. எங்கள் மெயினாக வந்து விடுதலை சிறுத்தைகளினுடைய வாக்குகள் அங்கே போயிடும் அப்படின்லாம் வந்து நிறைய பேர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் விடுதலை சிறுத்தைகளுடைய வாக்கு வங்கி ஒருபோதும் போகாது, எங்கேயும் போகாது. எங்களுக்கு வந்து அதிகமாக தான் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா எங்கள் தலைவருடைய அரசியல், அவருடைய அணுகுமுறை, அவர் முன்வைக்கக்கூடிய செயல்பாடுகள், முன்வைக்கக்கூடிய திட்டங்கள், அவர் பேசுகிற முற்போக்கு அரசியல் இன்றைக்கு வந்து எங்கள் தலைவருக்கு வலு சேர்க்கிறத தவிர நாங்கள் வலிமை பெற்றுக்கிட்டு தான் இருக்கிறோம். எங்கள் வாக்கு ஒருபோதும் யாருக்கும் போக வாய்ப்பே இல்லை. நாங்கள் எந்த கூட்டணியில் இருக்கிறோமோ அது எங்களுடைய வாக்குகள் வலிமையாக ஒன்று சேர அந்த கூட்டணிக்கு வாக்களிக்கிறதுக்கான வேலை திட்டம், செயல் திட்டம் ஒற்றுமையாக நாங்கள் இருக்கிறோம். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் விடுதலை சிறுத்தை அவங்க காரணம் பண்றதுக்கு நாங்கள் வலிமை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்பதை பொறுக்க முடியாமல் பேசுகிறார்கள், அவ்வளவுதான். இது போல பேசுகிறவர் அவ்வளவுதான். நாங்க எங்களுடைய வாக்குகள் ரொம்ப அதுல கண்டிஷனா இருக்கு, ரொம்ப தெளிவா இருக்கு. ஏன்னா கொள்கை வழியில் உள்வாங்கி கொண்டிருக்கிற தொண்டர்கள் எங்க கிட்ட இருக்கிறாங்க. தலைவர் பேசிய அரசியலை உள்வாங்கி இருக்கிறாங்க. இதோ வந்து இது ரசிகத்துவம் இல்லை, இது கொள்கை சார்ந்த தத்துவம் சார்ந்த ஒரு கூட்டம். இதுல போய் வந்து இங்க டைலூட் ஆகுறது, அங்க டைலூட் ஆகுறது, அதுக்கெல்லாம் விடுதலை சிறுத்தையில வேலையே கிடையாது. திமுக சம்பாதிக்கிற கெட்ட பெயர் எல்லாமே கூட்டணி கட்சியில இருக்க திருமாவளவன் அவர்களுக்கு தான் வந்து சேருது, அவர் தலையில தான் வந்து விடியுது. இதுக்கு பதில் என்ன? அது என்ன, திமுக கூட்டணியில விடுதலை சிறுத்தை தவிர எந்த கட்சியுமே இல்லையா? இருக்குது. ஆனா அதெல்லாம் அது உங்களுக்கு ஒரு பெரிய பெருமை தான். ஏன்னா இவ்வளவு கட்சியில விட்டுட்டு திருமாவளவன் அவர்களை பாக்குறது ஒரு உங்க கட்சி கிடைச்ச பெருமை. ஆனா அந்த வார்த்தைக்கு உங்களோட பதில் இல்ல. அதெல்லாம் வந்து எங்க தலைவரை பொறுத்த வரைக்கும் அரசியல் களத்துல என்ன நிலைப்பாட சரிவர எடுக்கிற தலைவர் அவர். அதனால வந்து யார் எந்த சேற்றை வாரி பூசினாலும் அது எங்களை ஒன்றும் பண்ணாது. அது அவர்களுடைய சுய லாபத்திற்காக பண்ணக்கூடிய இல்ல. இதை நம்ம எப்படி பாக்குறதுன்னா, சேற்றை வாரி பூசுவதை அதை தாண்டி திமுகவுடைய ஆட்சி முறைகள்ல மக்கள் விரோத செயல்கள்ல திடீர்னு நடக்குது, நம்ம பார்த்துருக்கோம், இல்லைன்னு தவிர்க்க முடியாது. இதை கெட்ட பேர் எல்லாமே தலைவர் திருமாவளவன் தான் பேருது. இதனால அவருக்கு கெட்ட பேர் வருது. கம்யூனிஸ்ட் கட்சி ஏன் சொல்லலாம், அவங்க பெருசா எடுத்துக்கல. மித்த கட்சிகள்லாம் சொல்லாத பேசாத காரணம் என்னன்னா, அவங்களும் அந்த லிஸ்ட்ல வச்சுக்கிறாங்க, நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா சொல்லாத காரணம் வச்சு சொல்றேன். அப்போ திருமாவளவன் அவர்கள் மேல ஒரு மதிப்பு இருக்கு, நன்மதிப்பு இருக்கு. இந்த கட்சி வளர்ந்து வரக்கூடிய கட்சி. இது போன்ற அக்கறை வந்து நல்லது தானே. இப்போ இவங்களால அவங்களுக்கு தானே கெட்ட பேர் வருது. இவங்க செஞ்ச ஆட்சியில் நடக்கக்கூடிய தவறுகள் எல்லாமே திருமாவளவன் அவர்களையும் பலிகிடாவா ஆகணும். இல்ல, அதாவதுங்க தலைவர் வந்து ஆட்சியாளர்களா நடக்கக்கூடிய அந்த தவறுகளை சுட்டி காட்டிக்கிட்டு தானே இருக்கிறோம். நாங்க சுட்டி காட்டிக்கிட்டு தான் இருக்கோம். அதாவது என்ன பிரச்சனை நடந்தாலும் அந்த பிரச்சனைக்கு உடனடியாக கண்டிக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. நீங்க வந்து இந்த 5 ஆண்டு காலம் நிறைவு பெற போகுது. நீங்க வேணா வரலாற்றை எடுத்து பாருங்க. அந்த 5 ஆண்டு காலத்துல நாங்க எவ்வளவு போராட்டங்கள் நடத்திருக்கிறோம். அதாவது எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர். ஆனா எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவராக இருந்து அவர் இந்த திமுகவுக்கு எதிராக எத்தனை போராட்டங்கள் நடத்திருக்கிறாங்க, விடுதலை சிறுத்தைகள் எத்தனை போராட்டங்கள் நடத்திருக்காங்க நீ பாருங்க. அப்போ கூட்டணியில் இருந்து கொண்டே திமுக கூட்டணியில் இருக்கும்போது அண்ணன் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களோட நெருக்கமாக இருக்கும்போது எவ்வளவு போராட்டங்கள் நாங்கள் எடுத்துருக்கோம் நீங்க பாருங்க. அப்போ கண்டிக்கிற விஷயங்களை கண்டிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம்.
சுட்டி காட்டக்கூடிய விஷயங்களை சுட்டி காட்டிட்டு தான் இருக்கிறோம், எதிர்க்கிற விஷயங்களை ஏற்றுக்கிட்டு தான் இருக்கிறோம். அதுல எந்த சமரசமும் நாங்க செய்யல. கடந்த காலத்துல பார்த்திருப்போம், எதிர்த்தீங்க. ஒரு சில விஷயங்கள்லாம் கூட்டணியில இருந்தாலும் தன்னிச்சையா வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து பேசினாங்க. சரி, இப்ப தேர்தல் கிட்ட நெருங்கினால இந்த தூய்மை பணியாளர் விவகாரம் இல்ல தூய்மை பணியாளர் விஷயத்துலங்க என்ன, தூய்மை பணியாளர் விஷயத்துல விடுதலை சிறுத்தைகள் என்ன செய்யல சொல்லுங்க, என்ன செய்யல சொல்லுங்க. இரட்டை மாறுபாடா பேச இரட்டை வேடம் போடுகிறார் என்று எங்க தலைவரை விமர்சித்து அவர்கள் அரசியல் லாபம் தேடிக் கொள்கிறார்கள். அதான் சொல்ல முடியும். இரட்டை வேடம் போட வேண்டிய அவசியம் விடுதலை சிறுத்தைகள் கிடையாது. அண்ணன் திருமாவளவன் ஒருபோதும் அப்படி இரட்டை வேடம் போட மாட்டார். எந்த இடத்துல இவர் இரட்டை வேடம் போட்டிருக்கிறார் மற்றவர்கள் மாதிரி சொல்லுங்க? எடப்பாடி மாதிரி போட்டிருக்கிறாரா? அண்ணாமலை மாதிரி போட்டிருக்கிறாரா? அண்ணன் நயினார் நாகேந்திரன் மாதிரி போட்டிருக்கிறாரா இரட்டை வேடம்? சாதி ஒழிப்பு, சமூக நீதினு அவங்க பேசுறாங்க, தலித்துகளுக்கு நாங்க தான் பிரச்சனைன்னு சொல்றாங்கல்ல. இன்றைக்கு தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதாவுடைய மாநில தலைவராக இருக்கிற நயினார் நாகேந்திரன் அவர்கள் பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டையில பட்டியலின மக்களுக்கான அந்த தெருவுக்குள்ள தேர் போகக்கூடாதுன்னு மறைக்கிறாங்க. இந்துக்கள் ஒரே இந்துக்களா இருக்கிறவங்க தேர் போகக்கூடாதுன்னு மறைக்கிறாங்க. உயர்நீதிமன்றமும் அந்த தெருவுக்கு தேர போகணும்னு சொல்றாரு. நான் என்ன கேட்கிறேன், மரியாதைக்குரிய அந்த நயினார் நாகேந்திரன் அவர்களே, இந்துக்களுக்காக பேசுகிறோம் என்று சொல்கிறீங்களே, அந்த வேப்பந்தட்டையில ஏன் தேர் போல? வா, நான் இழுத்துட்டு வர்றேன், வா தேர் போகணும் ஏன் சொல்லல? ஏன் அண்ணாமலை சொல்லல? கவின் வீட்டுக்கு போன மாதிரி இங்க ஏன் வரல சொல்லுங்க, ஏன் வரல சொல்லுங்க. இப்போ நீங்க தலைவர் வந்து எங்க தலைவரை அதாவதுங்க ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லணுங்க, அரசியல் விளம்பர தேடணும். அதற்கு எங்க தலைவர் வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் மெயின் பொலிட்டிக்கல் ஐகான், தவிர்க்க முடியாத சக்தி. அவரை வந்து டச் பண்ணாதான் அவங்க பேசும் பொருளாவாங்க. அதுதான் அவங்களுக்கு விளம்பர தேடுறது மட்டும்தான். எங்க தலைவர் ரொம்ப சரியா இருக்கிறாரு, சரியான அரசியலை பேசுறாரு, இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வு காண்றதுக்கு உடனடியாக குரல் கொடுக்கிறாரு. பட்டியல் சமூக மக்களாக இருந்தாலும் சரி, பிற்படுத்தப்பட்ட மக்களாக இருந்தாலும் சரி, யாரு பாதிக்கப்பட்டாலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக உடனே குரல் கொடுக்கிறாரு. அவர் ஒரு பேசப்படும் தலைவராக இருக்கிறாரு. அதாவது ஊடகத்தால் கண்காணிக்கப்படக்கூடிய தலைவராக இருக்கிறாரு, பத்திரிகையாளர்களால் பேசக்கூடிய தலைவராக இருக்கிறாரு. அகில இந்திய அளவில் நரேந்திர மோடி திருமாவளவன் என்று பேசக்கூடிய அளவுக்கு இருக்கிறார். அமித்ஷா திருமாவளவன் என்று பேசக்கூடிய அளவுக்கு இருக்கிறார். இன்னைக்கு வட இந்தியாவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லோருமே தென்னாட்டில் இருக்கிற வந்து ஒரு திருமாவளவன் வந்து இவ்வளவு மூர்க்கமா இருக்கிறாரு, சனாதனத்தை எதிர்க்கிறாரு, மிக வீரியமா இருக்கிறாரு, அம்பேத்கருக்கு அடுத்து ஒரு தலைவராக பரிணமித்து வருகிறாரு என்கிற பொறாமையில இவங்க எல்லாமே அந்த வைத்தறிச்சல வாரி கொட்டுறாங்க. எல்லாத்தையுமே எல்லா விமர்சனத்தையும் தலைவர் மேல தான் வைக்கிறாங்க. ஒருபோதும் நாங்க அதை பொறுத்த விமர்சனம் வைப்பவர்கள் யாரும் களத்துக்கு வந்து போராடுவதில்லை. இல்லையா? நீங்க பாருங்க, என்ன சொல்லுங்க, ஏதாச்சும் ஒன்ன சொல்லுங்க. தூய்மை பணியாளருக்கு பேசினவங்க எல்லாம் ஏன் வரல? நான் கேட்கிறேன், ஏன் வரல சொல்லுங்க. தூய்மை பணியாளர் பிரச்சனையில அண்ணன் நயினார் நாகேந்திரனுடைய கருத்து என்ன? தூய்மை பணியாளர் பிரச்சனையில தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அந்த பிரச்சனையில அவங்க வந்திருக்கிறாங்க. மற்ற பிஜேபி சார்ந்தவங்க அதிமுக என்ன நிலைப்பாடு எடுத்திருக்காங்க நீ சொல்லுங்க. போலீஸே அடிச்சு தூக்குனாங்கல்ல, இந்த மாதிரி செய்தது தவறுன்னு சொல்லி ஏன் யாருமே கண்டிக்கல? அதை சொல்லுங்க. யார் இரட்டை வேடம் போடுறான்? எங்கள் தலைவர் இரட்டை வேடம் போடுறாரா? இல்ல வந்து ஒரு ரூமுக்குள்ள உட்காந்துக்கிட்டு யூடியூபுக்கு பேட்டியை கொடுத்துட்டு பத்திரிகையாளருக்கு பேட்டியை கொடுத்துட்டு உட்காந்துருக்காங்களா? அவங்க இரட்டை வேடம் போடுறாங்களா? மக்களை சந்திச்சு உங்களுக்கு என்ன கோரிக்கை வைக்கணும், உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் பேசணும், முதல்வர்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு முதல்வரை சந்திச்சு இப்படி ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லி அந்த பிரச்சனையை பேசணும் ஒரு இரட்டை வேடம் போடுறாரா? நீங்க எதையுமே செய்யாம வேற இரட்டை வேடம் போடுறீங்களா? இல்ல 11 மண்டலங்களை தனியாருக்கு கொடுத்துட்டு வீட்டுல உட்காந்துருக்கீங்களா? நீங்க இரட்டை வேடம் போடுறீங்களா? இல்ல, எனக்கு அந்த இடத்துல ஒரு கேள்வி. திரு டிடிவி தினகரன் அவர்களா இருக்கட்டும், எல்லாரும் வந்து கேட்குறாங்க, ஏன் திருமாவளவன் அவர்கள் வந்து மாறி மாறி பேசுறாங்க, இதுதான் தவறு, அந்த மக்களுக்கானது அப்படின்னு சொல்லி ஒரு பிம்பத்தில் பேசுறாங்க. ஆனா ஆன் த ஸ்பாட்டுக்கு இவங்களெல்லாம் பார்க்க முடியலையே. அதுதாங்க சொல்றேன். நான் என்ன சொல்லனாங்க, எங்க தலைவர் வந்து இரட்டை வேடம் போடுகிறார் என்று சொல்லுவதிலேயே அவருக்கு இரட்டை வேடம் போடுகிறார்கள். இதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ மக்கள் மத்தியில் எல்லோரும் பேசுறாங்க. அதாவது திருமாவளவன் வந்து இப்படி பேசிட்டாருன்னு சொல்றவங்க இவங்கெல்லாம் ஏன் வரமாட்டாங்கன்னு மக்கள் பேசுறாங்க. இவங்கெல்லாம் எதுக்குமே ஏன் வரமாட்டாங்க? முதல்ல குறிப்பா பட்டியல் சமூக மக்களுக்கோ இருக்கிற பிரச்சனையில ஒருவர் கூட தலையிடலைங்க. ஒருவர் கூட ஒரு அறிக்கை கொடுக்கலங்க. மரியாதைக்குரிய அண்ணன் டிடிவி தினகரன் இருக்கிறாருன்னு அவர் நினைச்சிருந்தா சிவகங்கையில புல்லட் ஓட்டின அந்த பையனை சந்திச்சிருக்கலாம். நாங்குநேரியில சின்னதுரை அந்த பையனை சந்திச்சிருக்கலாம். தேவேந்திர ராஜா தவிர்க்கிறாங்க. சொல்லும் போது மட்டும் இந்த மாதிரி சமூகத்துல திமுக கூட்டணியில இருக்க திருமாவளவன் கேட்க மாட்டாரா, வைக்க மாட்டாரா, இப்படி அணுகி நடக்குது. இது எல்லாமே வந்து எங்க தலைவர் மீது திசை திருப்பி விட்டு இவர் கேட்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்த திருமாவளவன் தான் வந்து கேட்கணுமா? அதுதான் அதுதான் எங்க தலைவர் தான் வலிமையான தலைவர் அவங்க மக்கள்கிட்ட உறுதிப்படுத்துறாங்க. இப்படி சொல்லி அவங்க மக்கள்கிட்ட அம்பலப்பட்டு போறாங்க. நீங்க கேக்குறீங்களா? இந்த கேள்வி மக்கள் மத்தியில் இருக்கு. எல்லாமே திருமாவளவன் தான் கேட்கணுமா, இவங்க எல்லாம் கேட்க மாட்டாங்க. மக்கள் மத்தியில் எழும்புது அந்த கேள்வி.
இப்போ குறிப்பாக பட்டியல் சமூக மக்கள் வந்து அதிமுக திமுகவில் வந்து பெரும்பான்மையாக இருக்கிறாங்க. அதை உடைச்சி எடுத்த ஒரு எம்எல்ஏ எம்பியாவும் இருக்காங்க. அவங்களாம் யாருமே பேச மாட்டாங்க. இப்போ அந்த மக்களினுடைய அந்த அரசியலை கற்றுக் கொடுத்து ஓர் அணியில் திரளுவதற்கான ஒரு அரசியல் சக்தியை மாத்துனது விடுதலை சிறுத்தை. புரியுதுங்களா? இப்போ இதையெல்லாம் உடைக்கிறதுக்கான வேலையை வந்து தலைவர் வந்து பேசி பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக வந்து திசை திருப்பணும்னு பார்க்குறாங்க. இவங்க பேச பேச எங்க தலைவர் என்ன பேசுறாரு, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, எப்படி உழைச்சி கொண்டிருக்கிறாருன்ற விஷயத்த வந்து மக்கள் பார்க்குறாங்க. அப்போ அவங்க பேச பேச விடுதலை சிறுத்தைக்கு வலிமை தான் ஆகிட்டு இருக்கு, வாக்குவங்க அதிகமாக தான் ஆகிட்டு இருக்கு, மக்கள் வந்து சேர்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. தலித் மக்கள் அல்லாத பிற்படுத்தப்பட்ட மக்கள் வந்து தினந்தோறும் ஒரு நாளைக்கு 20 பேர் 30 பேர் தொடர்ச்சியாக சேர்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால இவங்களுடைய வேஷம் எல்லாமே கலைஞ்சிக்கிட்டு இருக்கு. எங்க தலைவர் இரட்டை வேடம் போடுவாருன்னு சொல்லி எல்லாமே எங்க தலைவர் மேல அவதூறு பரப்பி அவங்க எல்லாமே அம்பலப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இறுதியான ஒரு கேள்வி மட்டும், திரு விஜய் அவர்கள் மாநாட்டில் பேசின பேச்சு தான், அதாவது திமுக வந்து பாஜகவோட ஒரு கள்ள கூட்டணியில இருக்குது அப்படின்னு சொல்லி விமர்சிக்கிறாரா? ஏன்னா நீங்க இப்ப திமுக அலைன்ஸ்ல இருக்கிறீங்க, அதை எப்படி பாக்குறீங்க அந்த விமர்சனத்தை? இல்ல திமுக பாஜகவும் திமுகவும் ஒண்ணுதான், நம்மளை ஏமாத்திட்டு இருக்க முட்டாளாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இதே கூட்டணியில தான் விடுதலை சிறுத்தைகள் இருக்கு. அதனால இந்த கேள்வி கூட்ட இல்ல அதாவது பிஜேபி எதிர்ப்புன்றாரு, திமுக எதிர்ப்புன்றாரு. பிஜேபி கூட திமுக வந்து கள்ள உறவு வச்சிருக்குன்னு சொல்றாரு. எந்த அடிப்படையில் கள்ள உறவு வச்சிருக்குன்னு அவர் சொல்லட்டும். பிஜேபி திமுக எந்த அடிப்படையில் கள்ள உறவு வச்சிருக்கு அப்படி சொல்லட்டும். அவருக்கும் பிஜேபிக்கும் என்ன நல்ல உறவுன்றது அதையும் சொல்லட்டும். பிஜேபியை பாசிசன்றாரு, திமுகவை பாயசன்றாரு. எந்த அடிப்படையில் சொல்றாரு? அதுதான் அந்த கொள்கையை தான் பேசுங்கன்றாங்க. அந்த கொள்கையை தான் நீங்க டிக்ளேர் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்த்தனாங்க. நீங்க ஒரு மிகப்பெரிய வந்து ரசிகர் பட்டாளத்தை வச்சிருக்கிறீங்க. அந்த ரசிகர் பட்டாளத்துக்கு, அந்த ரசிகர்களுக்கு நீங்க பாசிசம்னா என்ன, பாயாசம்னா என்ன, இதை சொல்லியிருக்கணுமா இல்லையா? நம்மளுக்கு தெரிய வேண்டாம், விசிகாவுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, திமுகவுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, மற்ற கட்சிகளுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அந்த தொண்டர்களுக்கு என்னன்னு சொல்லணும்ல, பாசிசம்னா என்ன, பாயாசம்னா என்ன, அதை சொல்லியிருக்கணும்ல. அப்போ திமுகவுக்கும் பாஜகவுக்கும் என்ன உறவு இருக்கு அதை சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். அதே நேரத்தில் மத்திய அரசு கொண்டு வந்த அந்த சட்டம் ஒன்று பாஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. 30 நாட்கள், அதாவது ஒரு அமைச்சரோ ஒரு எம்எல்ஏ மேலே ஒரு வழக்கு இருந்துச்சுன்னா அவர் சிறையில் இருந்தால் பதவியை பறிக்கப்படும். இந்த தீர்ப்பை நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் வரவேற்குதா? இல்லை, அதாவது அந்த தீர்ப்பை கண்டித்து முதலில் அறிக்கை விட்டவர் தலைவர் எழுச்சி தமிழர். இல்லை, அதான் ஏன் கேட்குறது, நல்ல விஷயம் தானே. அதாவது இது நல்ல விஷயம்லாம் கிடையவே கிடையாது. இது வந்து பிஜேபி 2014 என்னைக்கு ஆட்சிக்கு வந்துச்சோ அன்னையிலிருந்து இன்று வரை நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். பிஜேபி வந்தால் குறிப்பாக அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக தான் நிற்கும். அரசியலமைப்பு சட்டத்தை அடியோடு தோண்டி புதைக்கிற. அவர்கள் எல்லா சட்டத்தையும் மாற்றுவதை நம்ம ஏற்றுக்க வேண்டாம். ஒரு சில முரண்பாடு கருத்துக்கள் இருக்கும், அதில் நான் மாற்று கருத்தை சொல்லலை. ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு நல்ல விஷயமா தானே தெரியுது. ஏன்னா அரசியல் கட்சி தலைவர்கள் என்ன பாடு பண்ணுறாங்கன்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். நேரம் மறைச்சு பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது. அவர்கள் மேலே ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது, சிறைக்கு செல்றாங்க, சிறையில் இருந்துட்டு வராங்க. உங்களுக்கு பதவி வேணுமா இல்லை சிறை தண்டனையே வேண்டாம் கேட்கும்போது இதெல்லாம் வந்து சரி அப்போ நம்ம மந்திரி பதவி கூட வேண்டாம்னு சொல்லிட்டு கூட இருக்கிறாங்க. அதை பார்த்துருப்போம். இந்த மாதிரி விஷயம் நல்ல விஷயம் இல்லை. இது வந்து யார் அவங்க வந்து வழக்கு போட்ட முடியுமா? இல்லை, அதாவது திட்டமிடுதல் ஒன்றும் இருக்காது. தவறு செஞ்சா 30 நாள். அதாவது இன்றைக்கு வந்து பாரதிய ஜனதா வந்து அதிகாரத்தை வைத்துக்கொண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களை, சட்டமன்ற உறுப்பினர்களை, அவருக்கு எதிரான இருக்கக்கூடிய அரசியல் கட்சி முதலமைச்சர்களை எப்படி பழி வாங்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க. இப்போ அவர்கள் வந்து பழி வாங்கி எந்த இடத்துலையும் யாரையும் எந்த நேரத்துலையும் எதையும் செய்ய தயாராக இருப்பாங்க. நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த சட்டம் முறைப்படி பார்த்தாக்கா அமித்ஷாவே வந்து பதவியில் இருக்க முடியாது. அமித்ஷா வந்து உள்துறை அமைச்சராக இருக்கிற வழக்கு இருக்குல்ல, பிஜேபியில எத்தனை பேர் மேல வழக்கு இருக்கு? அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி தனிப்பட்ட இதுதாங்க இந்த திட்டத்தை எப்படி கொண்டு வராங்க பாருங்க. அவங்க எப்ப கொண்டு வர்றாங்க, அமல்படுத்தும் போது ரூலிங்ல இருக்கிற மக்கள், அதாவது மக்கள் பணி செய்யக்கூடிய பொதுவாழ்வுக்கு வந்ததுக்கு அப்புறம் தானே இது வந்து இல்ல. நான் கேட்கறேன், சரி உங்களை நான் கேட்கறேன், நீங்க ரைட், நீங்க சொல்றது சரிதான். நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த சட்டத்தை வச்சு என்னென்ன பண்ணுவீங்க? ஏற்கனவே ஈடி இருந்துச்சுல, ஈடியை வச்சு என்னென்ன பண்றீங்க? இப்போ உச்சநீதிமன்ற நீதிபதி கவாய் வந்து என்னென்ன சட்டத்தை வந்து நீங்க பண்றதுக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு கேட்டாரா இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு நேர்மையான நீதிபதி இருக்கிறதுனால தானே ஈடிய கேள்வி கேட்டாரு. இப்போ இவங்க இருக்கிற ஒவ்வொரு சட்டத்தை நிறைவேற்றி அந்த சட்டத்தை தவறா பயன்படுத்தி அவர்களுக்கு எதிராக பேசக்கூடிய அரசியல்வாதிகளை, அரசியல் கட்சிகளை முடக்குவதற்கான மறைமுக செயல் திட்டம் தான் இது சர்வாதிகாரமான திட்டம். இது அதுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இது வந்து பழிவாங்கும் நோக்கத்துக்காக கொண்டு வரப்பட்ட செயல் திட்டம் தான்.
அது சரி திட்டம் தான். அதுதான் அந்த சட்டம் தான். அதை நம்ம அப்படி தான் புரிஞ்சுக்கணும். அதை அவங்க கொண்டு வரது எதுமோ மக்கள் நலன் சார்ந்தோ, மொழி சார்ந்தோ, மாநிலம் சார்ந்தோ, மனிதர்களுக்கான உரிமைகள் சார்ந்தோ, மக்கள் பயன்பாட்டுக்கான தேவைகளை உணர்ந்து சட்டம் கொண்டு வரல. அவர்கள் தன்மையைப்படுத்தி சர்வாதிகாரத்தை பயன்படுத்தி அவர்களுடைய அரசியல் செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான மறைமுக சட்டம் தான் அது. நிச்சயமா சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி.